பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பகவான் கண்ணபிரானாய் அவதரித்த காலத்திலே அவன் செய்த செயல்கள் அது அத்தனையும் அவனுடைய எளிமையை என்றோ காட்டுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட எளிமைகளை எல்லாம் காட்டினவன் யார் என்றால் இயற்கையாகவே எளியவனோ என்றால் அவன் எளியவன் அல்லன், அறப்பெரிய மேன்மையை உடையவன் என்பதற்காக அவனுடைய மேன்மை எளிமை இரண்டையும் கலந்து கலந்து அனுபவிக்கிறார் திருமழிசையாழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே. அதிலே அவர் கீழே 42வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவித்தார் என்றால், அந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே ஏறு சென்று அடர்த்த வீசன் என்று சொல்லும்படியாக நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை போய் அடக்கினான். இது மேன்மையை சொல்லுகிறதா எளிமையை சொல்லுகிறதா என்றால் எளிமையை சொல்லுகிறது என்றே நாம் கொள்ளலாம். எப்படி என்றால் அது ஆயர்களுக்கு என்று உண்டான ஒரு காரியம். அது அதாவது எருதுகளை அடக்குதல் என்பது, ஏறு தழுவுதல் என்பது சாதாரணமாக ஆய்குலத்திலே இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியம். அது அதை போய் எம்பெருமான் செய்தான். எதற்காக? ஒரு நப்பின்னை பிராட்டியை அடைவதற்காக என்று சொல்லுகின்ற பொழுது அது எளிமையை காட்டுகிறதாகவும் கொள்ளலாம். ஆனால் அதே எம்பெருமான் அவனுடைய இயற்கையான தன்மையிலே அவன் செய்த செயல் என்ன என்று பார்த்தால், அந்த கூறு திங்கள் வைத்தவனான ருத்ரன் அவனுடைய கையிலே இருந்த கபாலத்தை அகற்றினான். தன்னுடைய ஊரு செங்குருதியால் நிறைத்து அந்த கபாலத்தை அப்படி அகற்றினான், அவனுடைய கையிலிருந்து இற்று விழும்படியாக செய்தான் என்று அந்த சரித்திரத்தை சேர்த்து அனுபவித்தார். இந்த இடத்திலே ஆச்சாரியர்கள் மிக அழகாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அதாவது பராத்பரனான பகவான் அவன் 7 கோக்களை வதம் செய்தான் என்ற பொழுதும் அவனுக்கு அதனாலே பாபமேதும் ஏற்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆகினாலே இவன் பராத்பரன் என்பது நன்றாக உறுதியாகிறதாம். ஆனால் அதே சமயத்திலே ருத்ரன் ஒருத்தனுடைய தலையை கிள்ளினான், அதாவது பிரம்மாவுடைய தலையை கிள்ளினான். கிள்ளின பிற்பாடும் கூட பிரம்மா என்பவன் உயிரோடு தான் இருந்தான், அவனுடைய பிராணனுக்கு ஆபத்து ஏதும் ஏற்படவில்லை. ஆனாலும் கூட இவன் தலையை கிள்ளின பாவம் ருத்ரனுக்கு கையிலே ஒட்டி கொண்டு விட்டது. அதனால்தான் அவன் எங்கும் சென்று பிக்ஷை எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அதற்கும் மேலே அந்த பாவத்தையும் கூட போக்கி அருளினவனாக பகவானை சொல்லி இருக்கின்றபடியினாலே இது இவனுடைய மேன்மை இங்கே நன்றாக வெளிப்படுகிறது என்று இப்படியெல்லாம் அதைத்தான் இங்கே திருமழிசை ஆழ்வாரும் கூட ஏறி சென்று அடர்த்த வீச நீயே கூச்சமின்றி பேசு என்கிறார். உன்னுடைய பெருமையை சிறிதும் கூச்சமில்லாமல் நீயே தெரிவிக்க வேண்டும். நீ 7 எருதுகளை வதம் செய்தவன், அப்படி கோக்களை வதம் செய்த நீ மற்றொருவனுடைய பாவத்தை போக்கினாயே, இது எப்படி என்று கேட்டால் அதனுடைய உட்கருத்து என்னவென்றால், உனக்கு பாவம் என்பது கிடையவே கிடையாது அல்லவா. நமாம் கர்மணி லிம்பத்தி என்று கீதையிலே கர்மங்கள் என்னை சேராது என்று கண்ணனே தெரிவித்திருக்கிறான் என்றோ, அதையெல்லாம் இங்கே நான் கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட பாசுரத்தை அருளி செய்தவர். அதற்கு மேலே அடுத்தபடியாக 43வது பாசுரத்திலே இதே போல எம்பெருமான் செய்த அந்த, அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலே செய்த வலிய செயல்கள், மிகவும் வலிமையோடு செய்த செயல்கள், அதையெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறார். வெண்மறு பொசித்துருத்தமா கஞ்சனை கடிந்து மண்ணளந்து கொண்ட காலனே பஞ்சனத்து வந்த பேச்சு ஆவிபாலுள் வாங்கினாய் அஞ்சனத்த வண்ணனாய ஆதிதேவனல்லையே. அதாவது வெஞ்சினத்த வேழம், வெஞ்சினத்த வேழம் என்றால் கம்சனாலே ஏவப்பட்டு, அதுவும் அது நன்றாக குடிக்கக்கூடாத விஷயங்களை எல்லாம் குடித்து அதனாலே மதம் வேறு ஏறிவிட்டு இருந்ததாம் அந்த யானைக்கு. அப்படிப்பட்ட யானை
கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆரவாரத்தோடு அது ஓடி வந்ததாம். அது வெஞ்சினத்த வேழம், மிகவும் சினத்தை உடையதான, கோபத்தை உடையதான வேழம் அந்த யானை. அந்த யானையினுடைய வெண்மறுப்பு ஒசித்து என்று அதனுடைய அழகிய தந்தங்கள், அதை முதலிலே ஒடித்து விட்டான் கண்ணன். அதாவது ஓடி வந்த யானையினுடைய அந்த தந்தங்களை பிடித்து இழுத்தானாம். அப்படியே இவனுடைய கையோடு வந்து விட்டதாம் அந்த தந்தங்கள் என்று ஆச்சாரியர்கள் மிக ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். அப்படி வெஞ்சினத்த வேழ வெண்மறிப்பொசித்து, அதற்கு மேலே உருத்தமா கஞ்சனை கொன்று, அவன் மிகவும் கோபத்தோடு ருத்ரனாக அங்கே அதாவது ரௌத்ரத்தோடு அங்கே உப்பரிகையிலே வீற்றிருக்கிறான். யாரு? மாடமீமிசை கஞ்சன் என்று சொல்லும்படியாக மேலே வீற்றிருக்கிறான். அந்த கஞ்சனையும் கொன்றான் என்று அவனுடைய பெருமை கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த செயல்களை சொல்லி, அதற்கு மேலே மண்ணளந்து கொண்ட காலனே என்று அதே எம்பெருமான் தான் உலகத்தை எல்லாம் வாமனனாயும் அளந்தான் என்று அவனுடைய மேன்மை அதையும் தெரிவிக்கிறார். வாமனனையும் கண்ணனையும் சேர்த்து அனுபவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த வாமனனுக்கும் கண்ணனுக்கும் பல விதங்களிலே ஒற்றுமை உண்டாம். அதாவது குழந்தை பருவத்திலே கண்ணபிரான் அது பார்ப்பதற்கு வாமனனைப் போலே, வாமனனை பார்த்தால் கண்ணனைப் போலே என்று அந்த அழகு, அவன் செய்த செயல்கள், சேட்டிதங்கள் இவை அத்தனையும் ஒன்று போல இருக்கும். ஆகினாலே அவனை மண்ணளந்து கொண்ட காலனே என்று அவனை சொல்லி, மேலே கிருஷ்ணாவதாரத்திலே அவன் செய்த மற்றொரு செயலையும் சொல்லுகிறார். வஞ்சனத்து வந்த பேச்சு ஆவிபாலுள் வாங்கினாய் என்று. வஞ்சனத்து வந்த பேச்சு என்றால் மிகவும் வஞ்சனத்தோடு வந்த அளவள். என்ன வஞ்சனை என்றால், வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேச்சு என்பார் திருமங்கை ஆழ்வார். அதாவது கண்ணனை கொல்ல வேண்டும் என்ற வஞ்சனை அவளுடைய நெஞ்சிலே இருந்தது கூட ஆச்சரியம் அன்று. ஆனால் அந்த வஞ்சனையை நிறைவேற்றுவதற்கு அவள் கொண்ட வடிவு இருக்கிறதே, அதுதான் மிகவும் பொல்லாதது. தாயைப் போல ஒன்றோ தன்னை வடிவு கொண்டு வந்தாள், தாயைப் போல வடிவு கொண்டு வந்து விட்டாள். அதற்கு பிறகு அவளுக்கு கண்ணனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரலாம்? ஆனால் அப்படி வந்ததே. ஆகினாலே அவள் வஞ்சனையே வடிவெடுத்தவள் என்கிறதை சொல்லுகிறார். வஞ்சனத்து வந்த பேச்சு. என்ன செய்தான் கண்ணன் என்றால், அந்த பாலை உண்பவனைப் போல ஆவி பாலுள் வாங்கினாய், இந்த பாலுள் ஆவியையும் சேர்த்து வாங்கினாய் என்று. இவன் பாலைத்தான் உண்டான், ஆனால் அவளுடைய வஞ்சனையாலே என்ன ஆயிற்று என்றால், அந்த பாலோடு சேர்ந்து அந்த பூதனுடைய உயிரும் இவனிடத்திலே வந்து விட்டதான். அதைத்தான் சொல்லுகிறார். வஞ்சனத்து வந்த பேச்சு ஆவிபால் உள்வாங்கினாய். ஆனால் நீ எப்படிப்பட்டவன்? அஞ்சனத்த வண்ணனாய ஆழிமே நீ மாயனே. அஞ்சனத்து வண்ணன் என்னால் அப்படியே அஞ்சனம் போல கரிய நிறத்தை, அஞ்சனம் என்றால் மை, மை போலே கரிய நிறத்தை உடையவன் எம்பெருமான் என்று. அப்படிப்பட்ட நீ ஆழிமேனி மாயன் என்னால் அது பராத்பரனுக்கு அடையாளம். பரம்பொருள் என்னால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், இப்படிப்பட்ட கரிய நிறத்தை உடையதாக இருக்கும் என்று சாஸ்திரங்களிலே வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆழிமேனி மாயனான அஞ்சனத்து வண்ணனான நீ என்றோ இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து திருமழிசையாழ்வார் இப்படி அருளி செய்கிறார். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், ஓரோரு யுகத்திலும் அவதரிக்கிறான். யுகங்கள் 4, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களாம். ஒவ்வொரு யுகத்திலேயும் பகவான் அவதரித்து அடியவர்களை வாழ்விக்கிறான். அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றோ இவன் என்று அடுத்தபடியாக 44வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆலி நீர்மை செம்பொ நீர்மை பாசியின் பசும்புறம் போலு நீர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்னிவை நிறைந்த கால 4மாய் ஆழி நீர்மை வையகம் மறைந்ததன் நீர்மையே. பகவான் ஓரோர் யுகத்திலேயும் அவதரிக்கிறான் என்றால் எப்படி அவதரிக்கிறான் என்றால், கிருத்தயுகம், கிருத்தயுகம் என்கிறது இந்த 4 யுகங்களுக்குள்ளே முதல் யுகமா. அந்த முதல் யுகத்திலே தர்மம் என்கிறது 4 கால்களோடு இருக்கிறதாம். அதாவது அந்த சமயத்திலே எல்லா தர்மங்களும் முறைவழுவாமல் நன்றாக அப்படியே இருக்கின்றன. ஆகினாலே எம்பெருமானும் எப்படி அவதரிப்பான் என்றால், நல்ல சுத்தமான நிறத்தோடு, சத்துவம் உள்ள நிறத்தோடு அவதரிப்பான். அதைத்தான் பாலின் நீர்மை என்கிறார். பால் போல வெளுத்த நிறத்தை உடையவனாய்க்கொண்டு கிருத்தயுகத்திலே அவதரித்தானாம் எம்பெருமான். அடுத்தபடியாக அது கிருத்தயுகமான உடனே துவாபர யுகம் என்கிற யுகம் வருகிறது. அதாவது கிருத்தயுகம், திரேதாயுகம். திரேதாயுகத்திலே எப்படி இருக்கும் என்றால், தர்மத்திற்கு கொஞ்சம் அந்த வலிமை குறைந்து விடுகிறது. அப்படின்னா தர்மம் குறைய ஆரம்பிக்கிறது. தர்மம் என்கிறது 3 கால்களிலே நிற்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த திரேதாயுகத்திலே. அந்த திரேதாயுகத்திலே
எம்பெருமான் எப்படி அவதரிப்பான் என்றால் செம்பொன்னீர்மை என்று பொன்னிறத்த வண்ணனாக அப்படி அவன் பிறக்கிறானாம். அதற்கு பிறகு துவாபர யுகத்திலே இன்னும் தர்மம் குறைந்து விடுகிறது. அப்படி குறைந்து விடுகின்ற பொழுது அவன் என்ன நிறத்தோடு அவதரிக்கிறான் என்றால் அந்த பசுமை நிறம் கரும் பச்சை நிறத்திலே அவன் அவதரிக்கிறானாம். அதைத்தான் பாலின் நீர்மை செம்பொன்னீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை. பாசியின் பசும்புறம் என்றால் நன்றாக உள்ளே இருக்கிற அந்த நிறம் அதாவது கரும்பச்சையாக இருக்கக்கூடிய நிறம். அந்த நிறத்திலே எம்பெருமான் அப்படி அவதரிக்கிறானாம். அது துவாபர யுகத்திலே. ஏன்னா துவாபர யுகத்திலே இன்னும் கொஞ்சம் குறைகிறதாம் அந்த தர்மங்கள் எல்லாம். ஆகையினாலே எம்பெருமான் அப்பொழுது எப்படி இருப்பான் என்னால் பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை என்று முதலிலே வெளுத்த நிறம், அடுத்தது பொன்னிறம், மூன்றாவது துவாபர யுகத்திலே அவன் பசுமை நிறம் என்று அந்த நிறத்திலே அவதரிக்கிறான். அதற்கு பிறகு நான்காவது யுகமான கலியுகம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற யுகம். இதிலே வருகிறவனுக்கு எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய நிலம் நீல நீர்மை என்று கருநீல நிறத்திலே இருப்பான். தர்மம் இன்னும் குறைந்து விடுகிறது. தர்மம் என்கிறது கலியுகத்திலே ஒற்றை காலிலே நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒற்றை காலிலே நிற்கிறபடியினாலே அவனும் கூட அதற்கு சேர கருமை நிறத்தை கொண்டு வருகிறானாம், கருநீல நிறத்தை கொண்டு. ஆக இப்படி பாலின் நிறம், செம்பொன் நிறம், பசுமை நிறம், நீல நிறம் என்று இப்படி பாலி நீர்மை செம்பொ நீர்மை பாசியின் பசும்புறம் போலி நீர்மை பொற்புடைத்து அடைத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்றிவை நிறைந்த காலம் நான்குமாய். இந்த 4 காலத்திலேயும் இப்படி அவன் அவதரிக்கிறான். நிறைந்த காலம் நான்குமாய் இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய இது எப்படின்னா மாலின் நீர்மை. மாலின் நீர்மை என்னால் மால் என்கிற எம்பெருமான் அவனுடைய நீர்மை என்னால் அவனுடைய எளிமை. ஆக அடியவர்களுக்காக ஒன்றோ தன்னுடைய இயற்கையான நிறங்களையும் மாற்றிக்கொண்டு இப்படி ஓரோரு யுகத்திலே ஓரோரு நிறத்தை கொண்டு அவதரிக்கிறான். ஆனால் அப்படி அவதரிக்கிற காலத்திலே இவன்தான் பகவான் என்று உலகம் அறிந்து கொண்டதா என்றால் ஆனால் அவனை உலகம் அறிந்து கொள்ளவில்லையாம். என்ன ஆகிவிட்டது என்ன வையகம் மறைத்தது என்ன நீர்மையே. இந்த வையகத்திலே இவர்கள் அறிந்து கொள்ளாமல் நீ மறைத்து விட்டாயே, இது என்ன ஆச்சரியம் என்கிறார் என்றும் கொள்ளலாம். அல்லது இந்த வையகம் இப்படி உன்னை அறியாமல் போய்விட்டதே, இது என்ன கொடுமை என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். அதாவது பகவானே தெரிவிக்கிறான், அவஜானந்தி மாம் மூடாக மானுஷிம் தனும் ஆசிரிதம் என்று, நான் பிறந்திருக்கிற பிறவியிலே என்னை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை என்று தெரிவிக்கிறான் அல்லவா. அதைத்தான் இங்கே இப்படி உலகம் இப்படி மறந்து விட்டதே அவனை என்று ஆழ்வார் இப்படி தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானுடைய பெருமையை இன்னும் திருமழிசை ஆழ்வார் அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமும்